வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை நிறுவனத்தால் வெளியிடப்பட்டுள்ள நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து அதில் கொடுத்துருக்கேன். புதிய நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஏதாவது புதிய தகவல்கள் சம்மந்தமான வீடியோக்கள் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது வந்து ஒரு டிஎன்பிசிக்காக இருக்கிற சேனல். உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்றது உறுதி. புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டு நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க 90 பக்கங்கள் இருக்குது. ஒரு 5 இல்லாட்டி ஒரு 10 பக்கங்களாக பார்த்தா தான் அதை நம்ம ஈஸியாக முடிக்க முடியும். ஓகேங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மாநில வாக்காளர் பட்டியல் 2024. தமிழ்நாடு மாநில வாக்காளர் பட்டியல் 2024 மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6.27 கோடி, சுமார் 4 லட்சமாக அதிகரிச்சிருக்காங்க. பெண்கள் எண்ணிக்கை ஆண்களை விட 11 லட்சத்திற்கும் அதிகமாக தான் இருக்குது. இதில் வந்து திருநர்கள் வாக்காளர் எண்ணிக்கை 8964 இருக்குது. அதிகமாக வாக்காளர்கள் கொண்ட பகுதி சோழிங்கநல்லூர். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி இது அதிகமான வாக்காளர்களுக்கு உள்ள தொகுதியாக உள்ளது. இந்த கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அதிகமான வாக்காளர்கள் உள்ள தொகுதி எந்த தொகுதி? செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி. இந்த கேள்வி இப்படி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? மொத்த வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவு? 6.27 கோடி இருக்காங்க. திருநர்கள் வாக்காளர் எண்ணிக்கை 8964. இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். குறைந்த வாக்காளர்கள் உள்ள தொகுதி நாகப்பட்டினம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி. குறைந்த வாக்காளர்கள் உள்ள தொகுதி எந்த தொகுதி அப்படின்னா கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி. குறைந்த வாக்காளர்களுக்கு உள்ள தொகுதி 1,73,230 பேர் தான் இருக்காங்க. சோழிங்கநல்லூரில் வந்து பார்த்தோம்னா 6,76,133 வாக்காளர்கள் இருக்காங்க. கீழ்வேலூர் நாகப்பட்டினத்தில் வந்து 1,73,000 தான் இருக்காங்க. தமிழகத்திற்கான மின்னஞ்சல் கொள்கை வெளியீடு. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கென மாநில மின்னஞ்சல் கொள்கை சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தடை செய்யப்படும் உள்ளடக்கம், மதம், இனம், சாதி, தேச விரோதம் மற்றும் ஆபாசம் உள்ள மின்னஞ்சல்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. தமிழக அரசின் அதிகாரப்பூர்வமான மின்னஞ்சல் சேவையை சுமார் 1.10 லட்சம் பேர் பயன்படுத்துகின்றனர். இது எப்பொழுது மின்னஞ்சல் சேவை? தமிழகத்திற்கான மின்னஞ்சல் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது முதல்ல 2008ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்பொழுது? இந்த கேள்வி எப்படி கேட்கலாம். தமிழகத்திற்கான மின்னஞ்சல் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2008. தமிழ்நாடு புத்தாய்வு மாணவர் திட்டம் பழங்குடியினர் தொடர்பான ஆராய்ச்சிக்காக புத்தாய்வு மாணவர் உதவித்தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. மாணவர்களுக்கு ஆதரவு. இந்த திட்டத்தின் கீழ் 45 ஆராய்ச்சி மாணவர்கள், 25 யூஜி பிஜி படித்த மாணவர்களுக்கு ஒரு 70 பேர் வந்து பார்த்தோம்னா ஆதரவு பெறுவாங்க. பிஹெச்டி பிந்தைய ஆராய்ச்சிக்காக 45 மாணவர்களுக்கு மாதம் 25,000 ரூபாயும் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தர்றாங்க. இளங்கலை முதுகலை மாணவர்களுக்கு 25 பேருக்கு மாதம் 10,000 ரூபாயும் 6 மாதங்களுக்கு கொடுக்குறாங்க. வயது வரம்பு ஆண்களுக்கு 50 வயசாக இருக்கணும், பெண்கள் வந்து 55 வயசாக இருக்கணும். தமிழ்நாடு புத்தாய்வு மாணவர் திட்டம் எதுக்காக அப்படின்னா பிஹெச்டி படிக்கிற மாணவர்களுக்கு, ஆராய்ச்சி பண்ணுற மாணவர்களுக்கு, பழங்குடி மாணவர்களுக்கு முக்கியமாக வந்து புத்தாய்வு மாணவர்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்து அமூர் அகழாய்வு பணி. அப்போ பார்த்தா வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு அகழாய்வு பணி போன கிளாஸில் பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி அமூர் அகழாய்வு பணி சென்னை வட்ட இந்திய தொல்லியல் துறை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அருகே உள்ள அமூரில் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. அமூர் எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா? கீழை பாலாற்றின் கரையில் அமைந்துள்ள 130 ஏக்கர் அளவுள்ள பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும் இந்த அமூர் அகழாய்வு பணி. இந்த ஏஎஸ்ஐ வந்து 1921ஆம் ஆண்டு அமூரில் கல்பதுக்கைகள் மற்றும் பெருங்கற்கால கற்குவியல்கள் கொண்ட புதைவிடத்தை கண்டறிந்தது. 1921 கல்பதுக்கைகள் மற்றும் பெருங்கற்கால குவியல்கள் கொண்ட புதைவிடத்தை கண்டறிந்தது. பழமையான தொல்லியல் முக்கியத்துவம். அமூர் புதைவிடம். அமூர் வந்து பார்த்தோம்னா 2000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்றாங்க. அருகில் உள்ள சிறுதாவூர் பகுதியில் 2007 2500 ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கால சவப்பெட்டி, இரும்பு பொருட்கள், செந்நிற சூது பவள மணிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அமூர் எங்கே இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் பக்கத்தில் இருக்குது அமூர். ஓகேங்களா? நீரிழிவு நோய்களுக்கான சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாதம் பாதுகாப்போம் என்ற திட்டத்தை தொடங்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட வந்து நீரிழிவு நோயெல்லாம் வந்து பார்த்தோம்னா பாதத்தை எடுக்கிற நிலையில் ஆயிடுது. அதனால் 2336 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 299 அரசு மருத்துவமனைகள், 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இந்த வசதி விரைவில் வழங்கப்படும்ன்றாங்க. ஓகேங்களா? நீரிழிவு நோயாளிகளுக்கு காலில் ஏற்படக்கூடிய மரணம் மற்றும் முடங்கல் போன்ற கடுமையான பாதிப்பை தடுக்க இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தஞ்சாவூரில் கடல் பசு பாதுகாப்பு மையம் உருவாகிறது. அப்படின்னா கடல் பசு பாதுகாப்பு மையம் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் தான் கடல் பசு பாதுகாப்பு மையம், ஆவுளியா வளங்காப்பு மையம் அமைக்கப்படுன்றாங்க. தஞ்சாவூரில் இருக்க மனோராவில் சர்வதேச கடல் பசு மற்றும் ஆவுளியா வளங்காப்பு மையம்.
இந்த மையம் டிஎன் ஷோர் திட்டத்தின் கீழ் உருவாகிறது. கடலில் வாழும் பாலூட்டி டுகோங் இனத்தை பாதுகாப்பது இதன் முக்கியத்துவம். கடலில் வாழ்கிற டுகோங் அப்படின்ற ஒரு இனத்தை பாதுகாக்கிறது முக்கியமானதுன்னு இருக்காங்க. இந்த டுகோங் வாழும் பால் விரிகுடா பகுதிக்கு பாதுகாப்பு வழங்க திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் சர்வதேச கடல் பசு பாதுகாப்பு மையம் உருவாகிறது. ஆவுளியா வழங்காப்பு மையம் அங்கே தான் இருக்குது. இது டிஎன் ஷோர் திட்டத்தின் கீழே உருவாகிறது அப்படின்றாங்க. டிஎன் ஷோர் இந்த கேள்வி இப்படி தான் கேட்பாங்க. கிராமப்புற வளர்ச்சி திட்டங்களுக்கு முக்கியமான முன்னேற்றங்கள். 8 புதிய சமத்துவபுரம் 1999 மதுரையில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. 50 கோடி இப்போ 8 புதிய சமத்துவபுரத்தை கொண்டு வராங்க. தூய்மை பாரத திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 2021 2022 முதல் 2.43 லட்சம் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன கிராமப்புற வளர்ச்சி திட்டங்களில். ஓகேங்களா. நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 6400க்கு மேற்பட்ட 5700க்கு மேற்பட்ட பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. கலைஞரின் கனவு இல்ல திட்டம் 3500 கோடி செலவில் 1 லட்சம் பஞ்சுதை வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. 2024 மே 7 முதல் அக்டோபர் 3 வரை 3.30 லட்சம், அதாவது 3.30 லட்சம் வீடுகள் பிரதம மந்திரி வீடு கட்டத்தில் கட்டி முடிச்சிருக்காங்க. ஜல் ஜீவன் திட்டம் வீடுகளுக்கு குடிநீர் திட்டம். இந்த கேள்வி எப்படி இருக்கலாம். ஜல் ஜீவன் குடிநீர் திட்டம். பாம்பு கடி 1939 தமிழ்நாடு மாநில பாதுகாப்பு சுகாதார திட்டத்தின் கீழ் விஷமுள்ள பாம்பு கடி அறிவிக்க கூடிய நோயாக அறிவித்துள்ளது. விஷமுள்ள பாம்பு கடி என்பது விஷப்பாம்பு கடித்தால் ஏற்படும் ஆபத்தான மருத்துவ நிலையாகும். கிராமப்புறங்களில் அதிகமாக காணப்படுறது முக்கியமான தடுப்பு நடவடிக்கை நிறைய எடுத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது 39 இது பண்ணியிருக்காங்க. மாணவர் மனசு திட்டம் 800 மனநல மருத்துவர்கள் மூலமாக பள்ளி மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்குறாங்க. மாணவர் மனசு அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு 14417 அப்படின்ற நம்பரும் 1098 தொலைபேசி எண்கள் மூலம் மாணவர்கள் அறிவிக்கலாம். மாணவர் மனசு எப்படி இருக்குன்னு சொல்லி 14417 1098. ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு அமைக்கப்படும். மாதந்தோறும் கூட்டம் நடத்தப்படும். 14417 1098 பாடப்புத்தகத்தின் பின்னட்டையில் பதியப்பட்டு மாணவர்கள் பெயர் தெரியாமல் புகார் அளிக்கலாம் அப்படின்றாங்க. 14417 1098. 5 திட்டத்தின் கீழ் என்ன பண்ணியிருக்காங்க. வேலைவாய்ப்பு, இலவச வீடு, கறவை மாடு இதெல்லாம் தர்றதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தொல்குடியினர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது. இது 5 திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. 5 திட்டம்னு என்னது. வேலைவாய்ப்பு, இலவச வீடு, கறவை மாடு இதெல்லாம் வேளாண் உபகரணங்கள் இதெல்லாம் 5 திட்டம்ன்றாங்க. இந்த திட்டத்தின் கீழ் 14 தொல்குடியினர் விவசாய சங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றிலும் 200 300 எஸ்டி பழங்குடியினருக்கு உறுப்பினர்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க. இது 5 திட்டம்ன்றாங்க. 5 அது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை தானே. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது தான் கொண்டு வந்திருக்காங்க. மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தை படுத்த பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது இந்த இருக்க உறுப்பினர்களுக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ஊட்டச்சத்தினை உறுதி செய் திட்டம். அரியலூரில் ஊட்டச்சத்தினை உறுதி செய்யும் திட்டம் 2ஆம் கட்டம் துவங்கியிருக்குன்றாங்க. இது அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் இல்லை. திட்டத்தின் பயனாக 77.3% வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த திட்டம் முதல் கட்டம் 2022 தொடங்கப்பட்டது. ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்க. 2022 தொடங்கியிருக்காங்க. சோழர்கள் காலத்து கல்தூண் கண்டெடுப்பு. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர் காலத்து கல்தூண் கடலூரில் பல்லூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 1125 செதுக்கப்பட்ட இந்த தூண் கிராம மக்கள் சிவன் கோயிலுக்கு நிலங்களை கொடையாக வழங்கியதை சொல்கிறது. 1125. விக்ரமச்சோழன் மூவருலா நம்ம படிச்சிருப்போம். மூவருலா ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பார். விக்ரமச்சோழன் 2ஆம் குலோத்துங்கன் 2ஆம் ராஜராஜனை பற்றி. அதில் ஒருத்தர் தான் விக்ரமச்சோழன் ஆட்சியின் 5வது ஆண்டு தொடர்புடையதான் இந்த தூண் 14 அடிக்கோல் எனும் சோழர்கால அளவீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன. தூணில் உள்ள கல்வெட்டின்படி கொடையாக அளிக்கப்பட்டுள்ள நிலங்கள் 14 அடிக்கோல் அப்படின்றாங்க. தமிழ்நாடு 16வது நிதி ஆணையத்திற்கான பரிந்துரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அரவிந்த் பன்காரியா தான் சொல்லியிருக்கு. வருமான இடைவெளி குறித்து கோரியது. வருமான இடைவெளி கணக்கீட்டில் தனிநபர் பெயரளவு வருமானத்திற்கு பதிலாக வாங்கும் திறன் PPP பர்ச்சேசிங் பவர் பாவர்ட்டி. ஓகேங்களா. 45% இடைவெளியை 35% குறைக்கணுன்னு இருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 1971 மக்கள் தொகை பயன்படுத்த வேண்டும் என்று பரிந்துரை பண்ணியிருக்காங்க. 15% 20% உயர்த்திருக்கு மக்கள் தொகை செயல்திறன். மாநில பங்கை பொறுத்த வரைக்கும் வருமான இடைவெளி 35%, மக்கள் தொகை 20%, மக்கள் செயல்திறன் பார்த்தீங்கன்னா 20%, பொருளாதார பங்களிப்பு 15%. ஓகேங்களா. நகரமயமாக்கல் 10%. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 50% இருக்க வேண்டும் என்று அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, விரிவாக குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் மாதர் மற்றும் பச்சிலை குழந்தைகள் உயிரிழப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2020-21 73 லட்சம் உயிரிழப்பு பிறப்புகளுக்கு பார்த்தோம்னா 9.7 ஆயிரம் பிறப்புகளுக்கு பச்சிளம் குழந்தைகள் உயிரிழப்பு வீதம் ஓகேங்களா. 2020-22 21-22 90.5 இருந்திருக்கு. பச்சிளம் குழந்தை உயிரிழப்பு வீதம் 10.4. இப்போ கரண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னா 7.7 குறைஞ்சிருக்குன்னு இருக்காங்க. பேறுகால இறப்பின் போது இறப்பு வீதம் உயிரிழப்பு பார்த்தோம்னா 39.4. இந்த கரண்ட்டில் உள்ளதான் கேட்பாங்க. இப்போ கரண்ட் எவ்வளோ இருக்குது, 39.4% இருக்குது. எம்எம்ஆர் ஐஎம்ஆர் 7.7% இருக்குது. ஓகேங்களா. அது இன்ஃபண்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்றாங்க.
அடுத்து சதய விழா. முதலாம் ராஜராஜன் பிறந்தநாளை ஒட்டி தஞ்சாவூரில் கொண்டாடப்படும் விழா அந்த சதய விழா. ஐப்பசி மாதம் அக்டோபர் நவம்பரில் வந்து கொண்டாடுறாங்க. வெறும் 947 அருண்மொழிவர்மன் என்ற பெயரில் பிறந்த தொலைநோக்கு ஆட்சியாளர்கள் ஒருவராக பரிசீலிக்கப்படுகிறார். 985 1014 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்காப்புல. இராணுவ வலிமை, நுணுக்கமான நிர்வாகம் ஆகியவற்றை சிறப்பிக்கிறது. மின்சார பரிமாற்ற சந்தை. தமிழ்நாடு மின்சார பரிமாற்ற சந்தையில் தடையற்ற நுகர்வோர் எண்ணிக்கையில் முதலிடத்தில் உள்ளது. தமிழ்நாடு மின்சார பரிமாற்ற சந்தையில் முதலிடத்தில் இருக்கின்றாங்க. ஓகே நண்பர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். நீ தொடர்ச்சியாக வந்து அதுக்கு 90 பக்கங்கள் நம்ம நெருக்கி முடிச்சிருவோம். நீங்கள் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களை, சந்திப்போம்.